நீங்க கொள்கை ரீதியாக ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கீங்க, மேடைக்கு மேடை விஜயை வந்து விமர்சிச்சுட்டு வரீங்க, விஜய் வந்து கவர்ச்சியை காட்டுறாரு, அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது, ஏதோ கூட்டம் சேருதுன்றதுனால அவர்லாம் தலைவராக முடியாதுன்னா நீங்களே சொல்லிட்டு, அதே நடிகரை நாடி, அதே தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இன்றைக்கு இருக்கக்கூடிய விஜயை நாடி அவர் செல்றாருன்னா, ஏதோ மாற்று கட்சியினர் நம் கட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு ப்ராஜெக்ட், ஒரு அசைன்மெண்ட்ல தாவேக்கா அவரையும் விட்டு வைக்கலன்னு தான் எனக்கு தோணுது. நான் ஏன் இப்பொழுது இந்த இயக்கத்திற்கு வந்தேன் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதுவும் ஒரு சிகப்பு துண்டை போட்டுட்டே செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். இவ்வளவு பெரிய ஆள் வந்து சேர்றாருன்னா தலைவர் முன்னிலையில சேரணும். முன்னாள் அமைச்சர்கள் வந்து சேர்றப்பயும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு போயிட்டு பனையூர் வாசல்ல நின்றுட்டு இருக்காரு. எல்லாமே ஆதவர்ஜனா புஷி ஆனந்த வச்சுதான் ஜாயின் பண்றாங்க. இவர்களை கட்சியில இணைத்துக் கொள்வதற்கு கூட விஜய் அவர்கள் பனையூர் அலுவலகம் வர்றது கிடையாது. இப்படி ஒரு தலைவரை பெற்றிருக்கக்கூடிய தாவேகா கட்சியில போய் இவங்க சேர்றாங்கன்னா இவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை குழி நோண்டி இவர்களே புதைத்து விட்டு தான் நாங்க செல்கிறார்கள். காரணம் அரசியலை வளரணும்னு கிடையாது, நம்ம வளர்த்துக்கலாம். பர்சனல் டெவலப்மெண்ட் வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க, வெற்றி பெற்றீங்க, இன்னைக்கு வந்து நீங்க தான் ஆட்சி செய்யறீங்க. அப்ப ஏன் ஆள் பிடிக்கிற வேலையை செய்யறீங்கன்னா உங்களுக்கு பயம். இன்னொரு உள்ளாட்சி தேர்தல் வந்தா நம்ம கிட்ட ஆள் இல்ல, இன்னொரு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வந்தா நம்ம கிட்ட ஆள் இல்ல, ஏதோ ஒரு இதுல நம்ம வந்துட்டோம், இதுக்கப்புறம் வர முடியாது, மக்கள்லாம் விழிப்பாயிட்டாங்க, நம்ம மாற்று கட்சியில இருந்து யாரையாவது கூட்டு வந்து நம்ம ஏதாவது காமிச்சாதான் மக்கள் கிட்ட போயிட்டு இவ்வளவு பேர் எங்க கட்சியில இருக்காங்கன்னு அடுத்த தேர்தல் நம்ம சந்திக்க முடியும் என்ற ஒரு பயத்தினால், ஒரு பதட்டத்தினால் ஆள் பிடிக்கக்கூடிய வேலையை தாவேக்கா இறங்கி இருக்கிறது. திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் தான் அழிந்து போயிருக்கிறார்கள். அதனால அது வந்து விஜய்க்கும் தெரியும். அவர் ஏன் இதை செய்யறாருன்னா பயம். ஒரே பயம் என்னன்னா, நம்ம கட்சியில நல்ல ஆட்கள் இல்லை, சரியா வந்து ஸ்ட்ரக்சரா இல்லை, இன்னும் அந்த பார்ட்டி வந்து கிளை லெவலுக்குலாம் இன்னும் போல. அதனால அதை மேம்படுத்துவதற்காக மாற்று கட்சியில இருந்து ஆள் பிடிக்கிற வேலையை இன்னைக்கு ஈடுபட்டு இது வந்து மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக ஆட்சி நடக்க வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள். நீங்க அவங்களுக்கு செய்யற துரோகம் தானே இது. நீங்க நல்லா இருக்கணும், கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்னு வாக்களித்த கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நீங்க ஆளை தூக்குறீங்கன்னா, அப்போ அவர்கள் உங்களுக்கு வாக்களித்ததற்கு என்ன நீங்க வந்து கைமாறா செஞ்சிருக்கிறீங்க? அவங்களுக்கு அவங்க கட்சியில இருந்தே தூக்குறீங்க. அவங்க வாக்களிகள்னா இந்நேரம் இந்த ஆட்சி வந்து ஆட்சிக்கு வந்திருக்காது. தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திமுக செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய ரஜினி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய தினம் நியூஸ் பார்த்துருப்பீங்க. கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த ஒரு தலைவர்னு கூட சொல்லலாம். ஸோ மகேந்திரன் அவர்கள் அதிரடியாக தாவேக்கால இணைந்தது அரசியலில் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. என்னதான் அதிமுகலேருந்து பலரும் போய் இணைஞ்சாங்க அப்படின்னா குதிரை பேரம் நடந்திருக்குன்னு பலரும் சொல்கிறாங்க. இப்படி ஒரு கொள்கை ரீதியாக, அதாவது நல்லக்கண்ணு அவர்கள் காலத்திலேருந்து கிட்டத்தட்ட 1970 இருக்கார். ஒரு கொள்கை ரீதியாக பணியாற்றி வந்தவர் தான் மகேந்திரன் அவர்கள். இப்போ அதிரடியாக போய் அவர் தாவேக்கால இணைகிறாரு அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? இல்ல, அந்த கட்சியில ஒரு ஆக்டிவா இருந்த பர்சன் கிடையாது. அவர் ஏற்கனவே அந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்ட காரணத்தினால் அந்த கட்சியினுடைய பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக இருந்து வந்தவர். அவர் பெரிய பொறுப்புலாம் இல்லை. ஏற்கனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்சி ரீதியாக. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில பேசுறப்போ விஜய் வந்து கவர்ச்சியை காட்டி இது பண்றாரு, நான் எம்ஜிஆரையே பார்த்த ஆளு, எம்ஜிஆர் மாதிரி இவரெல்லாம் வந்துருவாரா, இவருக்கு வர்ற தகுதி இருக்கான்னு சொல்லி விஜயை திமுக காரர்கள் கூட கொஞ்சம் நாகரிகமா தான் பேசுவாங்க. ஆனால் மகேந்திரன் அவர்கள் அவ்வளவு மேடையில அவரை அவ்வளவு விமர்சிச்சு அவரை அவ்வளவு இழிவாக பேசினார். எனக்கு அப்படி பேசினவர்கிட்டே போய் சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னா கொள்கை ரீதியாக சேர்ந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க கொள்கை ரீதியாக ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கீங்க, மேடைக்கு மேடை விஜயை வந்து விமர்சிச்சுட்டு வரீங்க, விஜய் வந்து கவர்ச்சியை காட்டுறாரு, அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது, ஏதோ கூட்டம் சேருதுன்றதுனால அவர்லாம் தலைவராக முடியாதுன்னா நீங்களே சொல்லிட்டு, அதே நடிகரை நாடி, அதே தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இன்றைக்கு இருக்கக்கூடிய விஜயை நாடி அவர் செல்றாருன்னா, ஏதோ மாற்று கட்சியினர் நம் கட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு ப்ராஜெக்ட், ஒரு அசைன்மெண்ட்ல தாவேக்கா அவரையும் விட்டு வைக்கலன்னு தான் எனக்கு தோணுது. அவங்க திமுக கிட்ட வர முடியாது. திமுகல இந்த மாதிரி ஆசை காமிச்சு என்னதான் காமிச்சாலும் திமுகவை சார்ந்தவங்க யாரும் போக மாட்டாங்க. அதனால திமுக கூட்டணியில இருந்து ஒருத்தரா டேக் ஓவர் பண்ணக்கூடிய வேலையில குறிப்பாக ஆதவ அர்ஜுனா ஈடுபட்டு இருக்கிறார். நீங்க இவ்வளவு பெரிய ஆள் வந்து சேர்றாருன்னா தலைவர் முன்னிலையில சேரணும்.
முன்னாள் அமைச்சர்கள் வந்து சேர்றப்பயும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு போயிட்டு பனையூர் வாசல்ல நின்றுட்டு இருக்காரு. எல்லாமே ஆதவர்ஜுனா புஷி ஆனந்த வச்சுதான் ஜாயின் பண்றாங்க. இவர்களை எல்லாம் இவர்களை கட்சியில இணைத்துக் கொள்வதற்கு கூட விஜய் அவர்கள் பனையூர் அலுவலகம் வர்றது கிடையாது. இப்படி ஒரு தலைவரை பெற்றிருக்கக்கூடிய தாவேகா கட்சியில போய் இவங்க சேர்றாங்கன்னா இவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை குழி நோண்டி இவர்களே புதைத்து விட்டு தான் நாங்க செல்கிறார்கள். காரணம் அரசியலை வளரணும்னு கிடையாது, நம்ம வளர்த்துக்கலாம். பர்சனல் டெவலப்மெண்ட், பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கு. இவங்களை வளர்த்துக் கொள்வதற்காக ஏதோ ஒரு சன்மானம் தரப்படும். அது அவங்க ரீதியா பேசியிருக்கலாம். நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு செய்யறோம், நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு இதுவா இருக்கும், சிகப்பு துண்டு போட்டு நீங்க வந்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியே வந்த மாதிரி எங்க கட்சியை நாங்க அதாவது ஊரா போய் பேசிப்போம், பேசி வந்து அது மூலயமா சில பேரை நாங்க உள்ள கொண்டு வரோம் அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட்டை ஆதவர்ஜுனா எடுத்து செய்வதாக தகவல் வருகிறது. அவர் அதெல்லாம் செய்தாலும், அதாவது ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு ஸ்ட்ரக்சரல் பார்ட்டி கிடையாது டிவிகே. இவங்களெல்லாம் அரவணைத்து கொண்டு அடுத்து ஸ்ட்ரக்சரல் பார்ட்டியா மாறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டாலும் அது வந்து கிரவுண்ட் லெவல்ல அவங்களால டச் பண்ண முடியாது. ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல 75 ஆண்டு காலமாக, அதாவது கிளை ரீதியாக கிளை வாரியாக நிர்வாகிகளை கொண்ட இயக்கம் திமுக. ஸோ அதனால அந்த அளவுக்கு தாவேக்கா வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அது வந்து 2 ஆண்டு 3 ஆண்டு கட்சிக்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்பில்லை. இவங்க எல்லாரையும், அதாவது நாங்க கூட்டணி அமைக்கிறப்ப என்ன சொன்னாங்க, அறிவாலயம் பக்கம் போறவங்களெல்லாம் உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியே தாவேக்கா இன்னைக்கு பனையூர் பக்கம் கூட இல்ல, ஈசிஆரோட டச் பண்றவங்க எல்லாம் பனையூர் வாங்க வந்து கட்சியில சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு தாவேக்கா தள்ளப்பட்டிருக்குது. ஏன் இந்த பதட்டம், ஏன் இந்த பயம்? ஆள்வது நீங்க 108 தொகுதி வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க, வெற்றி பெற்றீங்க, இன்னைக்கு வந்து நீங்க தான் ஆட்சி செய்யறீங்க. அப்ப ஏன் ஆள் பிடிக்கிற வேலையை செய்யறீங்கன்னா உங்களுக்கு பயம். இன்னொரு உள்ளாட்சி தேர்தல் வந்தா நம்ம கிட்ட ஆள் இல்ல, இன்னொரு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வந்தா நம்ம கிட்ட ஆள் இல்ல, ஏதோ ஒரு இதுல நம்ம வந்துட்டோம், இதுக்கப்புறம் வர முடியாது, மக்கள்லாம் விழிப்பாயிட்டாங்க, நம்ம மாற்று கட்சியில இருந்து யாரையாவது கூட்டு வந்து நம்ம ஏதாவது காமிச்சாதான் மக்கள் கிட்ட போயிட்டு இவ்வளவு பேர் எங்க கட்சியில இருக்காங்கன்னு அடுத்த தேர்தல் நம்ம சந்திக்க முடியும் என்ற ஒரு பயத்தினால், ஒரு பதட்டத்தினால் ஆள் பிடிக்கக்கூடிய வேலையை தாவேக்கா இறங்கி இருக்கிறது. இதுவும் ஜனநாயகத்திற்கு முரணானது தான். ஏன்னா நீங்க எம்எல்ஏவா 5 எம்எல்ஏ அடுத்து விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்றாரு, விஜயபாஸ்கர் போய் சேர போறாரு. அப்படி தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் ஈடுபடுகிற செயல்தான். நீங்க மகேந்திரன் போய் சேர்றாருன்னா மகேந்திரன் வந்து விஜய் எங்களுடைய கொள்கை தலைவர், விஜயோடைய கொள்கை பிடித்திருக்கிறது, விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக வந்து விட்டார் அப்படின்லாம் ஒன்றும் போய் சேரல. ஏதோ அவருக்கு தரப்படும் என்று பேசி இருக்கலாம். இதுவும் ஒரு வகையான ஒரு பேரம் தான். பேரத்தின் மூலியமாக ஒருவராக இழுக்கிறார்கள். ஆனா இதுவே காலம் செல்ல செல்ல நாம் வந்து தவறு செய்து விட்டோம் என்று ஆதவர்ஜுனா உணரக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. ஆனா எதன் அடிப்படையில் அவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ மூத்த ஒரு லீடரா அவர் வந்து இணைஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிறப்போ, தன்னுடன் இருக்கிற நிர்வாகிகளா இருக்கட்டும், எம்எல்ஏக்களா இருக்கட்டும், பல யூஸ்ஃபுல்லான தகவல் முன்னாடி என்ன அரசியல் நடந்துச்சு, ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், ஒரு கைடன்ஸா அவர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சேர்த்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு அங்க வழங்கப்படுமா? மேம், இன்று வரைக்கும் ஏற்கனவே போய் சேர்ந்தவங்களுக்கு ஒரு பொறுப்பும் தரல. ஏற்கனவே நீ உங்க கூட்டு போய் கட்சியில இணைத்த யாருக்கும் பொறுப்பு தரல. ஆனால் செங்கோட்டையனை தவிர்த்து அவருக்கு மட்டும்தான் ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க. ஏற்கனவே இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரே 10 பேர் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள், பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தா அவங்களுக்கே பயமா இருக்கு. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் பாலியல் வழக்குல சிக்கிறாரு. இந்த நம்ம கேவிக்கு போவோம் சட்டமன்ற உறுப்பினர் செருப்புல, அதாவது காலில் செருப்பு போடாத அவர் ஒரு விளம்பரத்தை நடத்திட்டு இருக்காரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முகத்திரையும் கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால அவங்களுக்கு ஒரு பயம், அடுத்த தேர்தலுக்கு இவங்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிஞ்சிட்டா அடுத்து நமக்கு நிக்க வைக்கிறதுக்கு கட்சியில ஆள் இல்ல, வேற எங்கதான் புடிச்சிட்டு வரணும்னால ஏடிஎம்கேல ஒரு 5 பேரு வாங்க, முன்னாள் அமைச்சர்கள் வாங்க, உங்களுக்கு அடுத்து வர்றப்ப சீட்டு கொடுக்குறேன், உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு கொடுக்குறேன், அடுத்து வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து மகேந்திரனை கூப்பிட்டு வந்துட்டு வாங்க, உங்களுக்கு வந்து நீங்க தான் எங்களுடைய வழிகாட்டியா இருக்க போறீங்க, அடுத்து உங்களுக்கு எம்பி ஆக்குறேன், இல்ல திருச்சி மேயர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை கூறி உங்களை வேட்பாளர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி இழுத்து வருகிற கூட்டம் தான் இந்த தாவேகா கூட்டம். அதனால அது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுமான்னா, கொள்கை ரீதியாக அதே மகேந்திரன் பேசி இருக்கிறார். நான் 18 வயசுல போராட்டங்கள்ல இருந்தேன், 50 ஆண்டு காலம் எவ்வளவோ இன்னல்கள் வரும்போதும் கம்யூனிசம் கொள்கையே ஒன்று என்று வாழ்ந்து வருவோம் இந்த மகேந்திரன் சொன்ன அதே மகேந்திரன் இன்னைக்கு அந்த கொள்கையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஒரு கட்சிக்கு போறாருன்னா அந்த கொள்கையும் தாண்டி ஏதோ அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஆதவர்ஜுனா முன்ன நின்று செய்கிறார் என்ற தகவல் தான் வருகிறது. ஆதவர்ஜுனா இதை முன்னெடுப்பதற்கான காரணம் தங்களுடைய ஆட்சியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய கட்சியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா கட்சியில ஒரு எலிஜிபிளான ஆட்கள் இல்லை.
இன்னைக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களே தெரியும், அவங்களுடைய செயல்பாடுகள் ஒரு மாசம் ஆயும் 0 தான். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, கொளத்தூர்ல நேற்றைக்கு மழையினால வந்து மரங்கள் சாய்ந்து இருக்கிறது. அதை வீடியோ எடுக்க சென்ற நியூஸ் 7 தமிழை சார்ந்த செய்தியாளர் மீது VS பாபுவினுடைய மகன் கேமராவை புடுங்கி இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்து இன்னைக்கு அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆகிவிட்டார்கள். ஆனா அவங்க செயல்பாடுகள் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில இல்லை. அதனால அடுத்து ஒரு தேர்தல் வந்தா இவங்களே நிப்பாட்டக்கூடிய வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க. அதுக்காக தான் புதுசா ஆளை பிடிச்சிட்டு வர்றது. இப்போ வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன், அவர் OPS அணியில இருந்து இது அதிமுக போனார் தேர்தலுக்கு முன்பாக, இப்போ தாவேகால இணைஞ்சிருக்கிறார். அதே மாதிரி பல பேர். அதற்கான காரணம் அடுத்த கட்டம், அடுத்து ஒரு தேர்தல் நடக்கிற பட்சத்துல இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாய்ப்பு அளிக்கப்படாது. ஏன்னா அவங்க எல்லாம் விஜய் மக்கள் அந்த விஜய் மக்கள் இயக்கமா அதுல இருந்து போஸ்ட் அடிச்சு வந்தவங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் டாடா பாய் பாய் சொல்லிட்டு புதுசா வர்றவங்களுக்கு வாய்ப்பு தரக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது அவங்க கட்சி தொண்டர்களை ஏற்றுக்கவில்லை என்ற செய்திகள்லாம் வருது. அது அவருடைய தனிப்பட்ட கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம். இதை தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட எந்த மாதிரியான ஒரு இதை ஏற்படுத்தும்னா ஒன்னும் பெருசா ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தா. தமிழ்நாட்டு மக்கள் வேதனை தான் பட்டு கொண்டு இருக்கிறார்கள். தெரியாம இவங்களுக்கு இது வாக்களிச்சிட்டோம். நேற்று கூட நான் 2 பேர்கிட்ட பேசுறப்ப யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தாவேக்காக தான் ஓட்டு போட எங்க வீட்டுல குழந்தை சொல்லுச்சு. ஆனா இப்ப ஏன் தான் ஓட்டு போட்டு அந்த குழந்தையே கேக்குதான், அம்மா நான் வந்து ஒரு 10 வயசு, என் வயசுல இருக்கிறதோட கம்மியா இருக்கிற ஒரு குழந்தைய கூட்டு போய் இந்த ஆட்சியில ரேப் பண்றாங்க அப்படின்னா அப்ப இது எந்த மாதிரியான ஆட்சியாக இருக்கும்? ஏன் அதாவது நமக்கே பாதுகாப்பு இல்லாத இருக்கே, தெரியாம ஓட்டு போட சொல்லிட்டு அந்த 10 வயசு குழந்தை சொல்லுதான். அதுக்கு அந்த ரேப்னா கூட என்னன்னு தெரியாது. பட் அந்த வயசுல அதை அந்த அளவுக்கு புரிந்து கொண்டு அந்த மாதிரி சொல்லுகிற ஆட்சியாக இது மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய காலத்துல மகேந்திரன் மாதிரி 100 மகேந்திரனை சேர்த்தனாலும் நீங்க நடக்கக்கூடிய சம்பவங்களை திசை திருப்பலாம். இதெல்லாமே திசை திருப்பு சம்பவங்கள் தான். வெள்ளை அறிக்கை ஏன் வந்து இது மரியவல்சா அந்த டேட்ல விடுறாருன்னா, அன்றைக்கு நாள்ல 24 மணி நேரத்துல 15 பாலியல் சம்பவங்கள். ஸோ அந்த சம்பவங்கள் நடைபெறும் போது அதை மடைமாற்றுகிற செயல். இப்போ வந்து அடுத்த பிரச்சனை, இப்போ வந்து சட்டமன்றத்துல நம்மால் பேச மாட்டாரு. பேசாததுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாரு, ட்விட்டர்ல போய் பதில் சொல்லுவார். அதுக்கு என்ன பண்ணணும்? மகேந்திரன் உள்ள வந்திருக்கிறாருன்னு சொல்லி ஒரு பிரேக்கிங் நியூஸை வந்து மீடியாக்களுக்கு தரணும். ஸோ இது மாதிரியான மடைமாற்றக்கூடிய செயலை தான் இவர்கள் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தவிர்த்து ஆள் பிடிக்கிற வேலையை விட்டுட்டு மக்களுக்கான நல்ல பணிகளை செய்தால் கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும் மக்களுக்கு. இல்ல தனிச்சையா தான் நான் போட்டியிடுவேன்னு சொன்ன விஜய், இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவிலிருந்தும் சரி, அதிமுகவிலிருந்தும் சரி, இருக்கிற அனைவரையும் தன்னுடைய நினைத்துக் கொள்கிறாருங்கிறப்போ, இதன் எதன் நோக்கம் எப்படி எடுத்துக்கிறது? அவர் வந்து தாம் பக்கம் ஒரு பலமா ஒரு கட்சி இருக்கணும், கூட்டணி நல்ல பலமா இருக்கும்னு நினைச்சு பண்றாரா? இல்ல திமுகவை தனிமைப்படுத்தணும், இருக்கிற 2 பெரிய கோட்டையை உடைச்சிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு அதிமுக உடைக்கணும், திமுக உடைச்சா நம்ம பலமா இருப்போம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவர் ஃபாலோ பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? திமுகவை தனிமைப்படுத்த வேண்டும், திமுகவை அழிக்க வேண்டும் என்று கட்சி தொடங்கியவருடைய நிலைமை நாடறியும் ஊரறியும். அது வந்து இது நாளைக்கு அழிஞ்சு விடலாம், திமுக நாளைக்கு அழிஞ்சிடும், நாளைக்கு அழிஞ்சிடும், நாளைக்கு நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நாடு தமிழ்நாடு கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது. திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் தான் அழிந்து போயிருக்கிறார்கள். அதனால அது வந்து விஜய்க்கும் தெரியும். அவர் ஏன் இதை செய்யறாருன்னா பயம். ஒரே பயம் என்னன்னா, நம்ம கட்சியில நல்ல ஆட்கள் இல்லை, சரியா வந்து ஸ்ட்ரக்சரா இல்லை, இன்னும் அந்த பார்ட்டி வந்து கிளை லெவலுக்குலாம் இன்னும் போல. அதனால அதை மேம்படுத்துவதற்காக மாற்று கட்சியில இருந்து ஆள் பிடிக்கிற வேலையை இன்னைக்கு ஈடுபட்டு இது வந்து மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக ஆட்சி நடக்க வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள். நீங்க அவங்களுக்கு செய்யற துரோகம் தானே இது. நீங்க நல்லா இருக்கணும், கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்னு வாக்களித்த கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நீங்க ஆளை தூக்குறீங்கன்னா அப்போ அவர்கள் உங்களுக்கு வாக்களித்ததற்கு என்ன நீங்க வந்து கைமாறா செஞ்சிருக்கிறீங்க? அவங்களுக்கு அவங்க கட்சியில இருந்தே தூக்குறீங்க. அவங்க வாக்களிகள்னா இந்நேரம் இந்த ஆட்சி வந்து ஆட்சிக்கு வந்திருக்காது. அதை கூட புரிந்து கொள்ள முடியாத நிலையில இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் அந்த கட்சியில இருந்து தூக்கி இருக்கிறார்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒரு கண்டன அறிக்கை வரும், எப்படி வந்து இந்த மாதிரி வேலையை நீங்க செய்றீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கட்சியை உடைக்கிற செயல். நீங்க அதிமுகவை உடைச்சு நீங்க 5 பேரை கூட்டு வந்திருக்கீங்க. திமுகவை நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன், உங்களால வந்து உடைக்க முடியாது. அதனால ஒவ்வொரு கட்சியிலையும் இந்த மாதிரி அந்த கட்சியினுடைய தலைவர்கள் முகம் சுளிக்கக்கூடிய வகையில, உங்களுக்கு ஆதரவு சொன்ன அந்த கட்சி தலைவர்கள் முகம் சுளிக்கக்கூடிய வகையில நீங்க செயல்பட்டீங்கன்னா இவர்கள்லாம் வந்து எப்படி உங்களுக்கு அடுத்த முறை ஏதாவது நீங்க தீர்மானம் போடுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க. அதை அவர் வந்து புரிஞ்சுக்கணும். தனக்கு அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல வாக்களித்த கட்சிகளுக்கு துரோகம் செய்யக்கூடிய வேலையில இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். கூட ஆதவ் அர்ஜுனாவும் சேர்ந்து ஈடுபட்டிருக்கிறார். ஆதவ் அர்ஜுனாவை விஜய் பக்கத்துல வச்சுக்கிறது விஜய்க்கு ஆபத்து.
அவர் கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லது. ஏன்னா இந்த மாதிரி தவறான சிந்தனைகளையும் தவறான வழியில வந்து அவரை இழுத்து செல்லுகிற நபரே ஆதவ அர்ஜுனா தான். ஆதவ அர்ஜுனா எவ்வளவுக்கு எவ்வளவு ஆதவ அர்ஜுனா இன்னொரு ஏக்நாத் ஷிண்டேவா உருவாகிறது கூட வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில். அதனால முதல்வர் விஜய் அவர்கள் நல்லபடியா ஆட்சி நடத்தினா ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. இது நான் வந்து தமிழ்நாட்டுல பாக்குற ஒரு கடைக்கோடியில இருக்கிற ஒரு மக்களாக ஒரு சாமானிய மனிதனாக நான் சொல்றேன். அண்ட் அதே மாரி சார், மதிமுக தலைவர் வைகோ அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில ஆதவ அர்ஜுனா மீட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் நேரடியா சிஎம் அவர்களே மீட் பண்ணியிருந்தாரு. இத எப்படி எடுத்துக்கிறது? அவரும் பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட இருக்கிற நிர்வாகிகள கலந்துரையாசி பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. சிஎம் விஜய் கூட நம்ம வந்து கூட்டணி வச்சுக்கணும். அதாவது திமுக விட்டு நம்ம வெளியேறி ஆகணும். அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாரி தான் பார்க்கப்படுது. ஸோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க எப்படி அத பார்க்குறீங்க? இல்ல அவரோட நிலைப்பாடு அவர் அறிவிக்காத வகையிலும் இது வரையிலும் என்னுடைய கருத்தை நான் சொல்ல முடியாது. அவருடைய நிலைப்பாடு அவருடைய ஏன்னா சொல்லியிருக்காரு. அவங்க அவருடைய ஆல்ரெடி திமுக அந்த சூரிய சின்னத்துல உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டனால அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. ஸோ இதுக்கு ஏதாவது கூட்டணி அமைச்சுக்கிறதுக்கு திமுக தரப்புல இருந்து எனி உடன்பாடு அவங்க ஏதாவது வச்சாங்க அப்படின்னா, அதற்கு அகைன்ஸ்டா ராஜினாமா பண்ணிட்டு அவங்களும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரி தகவல் வருது இல்லையா? இல்ல அப்படி போகிற பட்சத்துல திருச்சி தொகுதியும் அவருடைய சன்னை ரிசைன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க வந்து திருச்சியில வந்து அன்னைக்கு திமுகவை சார்ந்தவர்கள் எல்லா இடத்துலயும், ஏன்னா திருச்சி கிழக்கு அந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கும் வைகோவுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் எடுத்துட்டு போய் அங்க நிக்க வச்சு அவருக்காக தனி சின்னத்துல வாக்கு கேட்டு அவரை வந்து வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்துக்கு இதை அனுப்பியது திமுக. அந்த மாதிரி துரோகத்தை வைகோ செய்வாரேயானால் அந்த நாடாளுமன்ற தொகுதியுடைய அந்த அவருடைய துரை வைகோடைய பதவியை ரிசைன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தொகுதியில திமுக வேலை செஞ்சு அவ்வளோ அவர் வந்து விடாப்புடியா நான் அந்த கூட்டணிக்கு போவேன் அப்படின்னாலும் திமுக அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணலாம். ஆனா வந்து அவர்கள் வந்து உதயசூரியன் சின்னத்துல நின்று இருக்கிறாங்க. அவர்கள் மீது வந்து கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கும். சப்போஸ் அவர் வந்து அடுத்து ஏதாவது ஒரு தீர்மானத்துல கொறடா அந்த இதுக்கும் மீறி அவர் செய்யறாரு, கொறடா எந்த தீர்மானத்தை இப்போ வந்து கொறடா வந்து ஒரு தீர்மானத்துக்கு எதிர்ப்பா வாக்களிக்க சொல்றாருன்னா அப்போது ஆதரவாக அவர்கள் வாக்களித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை பாயும். ஏன்னா அவங்க 2 பேருமே உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க, சீர்காழியும் கடையநல்லூரும். அதனால அவருடைய அந்த ஒரு எண்டு வரல. அதாவது அவருடைய ஆலோசனை கூட்டத்தை கூட்டி நான் முடிவு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். முடிவு அறிவித்து அவர் என்ன முடிவு எடுத்தாலும் திமுக நல்லதுதான். அவர் போனாலும் நல்லது, அவர் இருந்தாலும் பெரிய இது கிடையாது. அதனால அது அவருடைய முடிவுக்கு விட்டு விடுகிறேன். அப்படி ஒரு முடிவை அவர் எடுத்தார்கள் என்றால் அதான் காலத்திற்கு தகுந்தாற் போல மாறுகிற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் வைகோ விதிவிலக்கல்ல என்று நாங்கள் புரிந்து கொள்வோம். நிச்சயமாக சார். எங்கள் நேயர்களுக்கு பல்வேறு தகவலை ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி.